ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் ரன்னு முடிக்கல. ஏன்னா காலைல ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. லைக் 11:30க்கும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஒரு மதியானம் சாயங்காலமா ஓடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக சாப்பிடாமே இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ரைட் டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். டைம் என்ன, ஆல்மோஸ்ட் 9:10. அதுவே லேட் தான், பட் 8:30க்கே சாப்பிட்டுருக்கலாம். பட் ஆன்லைன் செஷன் முடிச்சுட்டு 2 முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, கொஞ்சோண்டு நேற்று வச்ச மீன் குழம்பு, அதுக்கப்புறமேட்டு குடமிளகா சட்னி நம்ம தங்கச்சி பண்ணது, அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக வேணும், நல்லா ஓடணும். இன்னைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது, அதனால மூச்சை போடலான்னு சொல்லிட்டு இது வந்து சாதா தோசை. எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாமா? மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு வேற லெவலில் இருக்கும், பிடிக்கும்ல, சாப்பிட்ருப்பீங்களா? ஓட்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் ஒரு மில்க் ஊற்றி 2 ஸ்கூப் போட்டு ப்ரோட்டீன் மீல், ப்ரோட்டீன் அண்ட் கார்ப் மிக்ஸ்ட் மீல் வேற லெவலில் இருக்கு. ஓகே, முட்டை தோசை அடியில் இருக்கு, வேற லெவல். அவ்வளோதான், சாப்பிட்டோம். அதை எப்படியும் ரன் பண்ணியே பேர்ன் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப சாப்பிடுவோம், அதை பேர்ன் பண்ணிடுவோம். திஸ் இஸ் த ரிப்பீட்டிங் கோல் ஃபார் மை சீக்ரெட் ஆஃப் மை ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஃபிலாசபி வேற, டோட்டலாக எல்லாருக்குமே செட் ஆகாது. பட் திரும்பியும் சொல்றேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி 5 தோசை சாப்பிட்றீங்கன்னா 2 தோசை எடுத்து ஓரமா வச்சிருங்க. புரியுதா? புரியலனா திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். லவ் யூ.